துன்புறும் உயிருக்கு செய்யும் சேவை இறைவனை சென்று அடையும். ஒருமுறை மிகவும் பக்தியுள்ள ஒருவர் காசியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். ராமேஸ்வரத்தில் கடலில் கலக்க புனித கங்கை நீரை எடுத்து சென்றார். அவர் நீண்ட யாத்திரையின் நிறைவு அதுதான். பாதி வழியில் அவர் சாலை ஓரத்தில் ஒரு கழுதையை கண்டார். அதனால் தாகத்தை தணிக்க நீர்நிலையை நோக்கி செல்ல இயலவில்லை. அதன் வறண்ட நாக்கும் மருண்ட கண்களும் தீவிர தாகத்தின் வேதனையை குறித்தன. இந்த சோக காட்சியைக் கண்டு யாத்ரிகர் நெகிழ்ந்து தன்னிடம் இருந்த கங்கை நீரை துயருற்ற விலங்கின் தொண்டையில் ஊற்றினார். சில நிமிடங்களில் கழுதை மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே வர போதுமான வலிமையை பெற்றது. இதைக் கண்ட யாத்ரிகரின் தோழர், குருவே, காசியிலிருந்து நீங்கள் கொண்டு வந்த புனித நீரை ராமேஸ்வரத்தில் கடலில் கலக்க வேண்டியிருந்ததே, இந்த விலங்கின் வாயில் ஊற்றுகிற செயலை ஏன் செய்தீர்கள் என்று கேட்டார். யாத்ரிகர், ஆனால் நான் புனித நீரை கடலில்தான் ஊற்றினேன், நீ பார்க்கவில்லையா என்று திருப்பி கேட்டார். துன்பப்படும் ஜீவனுக்கு செய்யப்படும் எந்த சேவையும் பகவானை அடைகிறது. அது ஒருபோதும் தெய்வ குற்றமாக இருக்க முடியாது. ஏனெனில் ஜீவனுக்கு செய்யும் சேவை தேவனுக்கு செய்யும் சேவை ஆகும். எப்போதும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள்.